தீபிகா வணக்கம். தமிழ்நாட்டுக்கு அதிக மழை பொழிவை கொடுக்கக்கூடியது வடகிழக்கு பருவமழை. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருக்கூடிய சூழ்நிலையில் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என 3 மாதங்களில் தான் இந்த வடகிழக்கு பருவமழையின் உச்சமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது அக்டோபர் மாதம், இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில் நாம் இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதத்தில் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக இருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது அக்டோபர் 1ஆம் தேதியோடு இந்த மாதம் கடைசி நாளாக இன்றோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது வழக்கத்தை விட 36% மழை பொழிவு என்பது அதிகமாக இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அக்டோபரில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வழக்கமாக வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் 17 சென்டிமீட்டர் பதிவாக வேண்டும். ஆனால் 23 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை பதிவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மழை பொழிவு வழக்கத்தை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். வழக்கமாக வடகிழக்கு பருவமழையின் போது நவம்பர் மாதத்தில் 18 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாக வேண்டும். அதுதான் வழக்கமான மழை பொழிவு வடகிழக்கு பருவமழைக்கு. ஆனால் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மழை பொழிவு என்பது வழக்கத்தை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதிகபட்ச மழை பொழிவு பொறுத்தவரையில் அக்டோபர் மாதம் 17 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகும், நவம்பர் மாதம் 18 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கும், டிசம்பர் மாதம் 9 சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கும். இதுதான் ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழையினுடைய மழையின் அளவு. ஆக மொத்தம் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என 3 மாதங்களை சேர்த்து பார்க்கும்போது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் 40 சென்டிமீட்டர் 44 சென்டிமீட்டர் அளவுக்கான மழை பொழிவு என்பது இருக்கும். ஆனால் இந்த மாதம் மழை பொழிவு வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதாகவும், நவம்பர் மாதம் மழை பொழிவு வழக்கத்தை விட குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நவம்பர் மாதத்தில் வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாகவும் புயலாக மாறும். அந்த புயல் தமிழ்நாட்டில் கரையை கடக்கூடிய பகுதியில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் இந்த ஆண்டு என்ன புயல் உருவாக போகிறதோ, அதாவது ஏற்கனவே உருவான மோந்தா புயல் ஆந்திராவில் கரை கடந்து தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் நவம்பர் மாதம் புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே கணிக்கப்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது மழை பொழிவு குறைவாக இருக்கும் என்று தெரிவித்ததன் அடிப்படையில் பார்க்கும்போது வழக்கத்தை விட பெரிய அளவிலான பாதிப்பு இருக்காது என்று இதன் மூலமாக தெரிய வருகிறது. ஏனென்றால் இதுவரையிலும் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் 36 விழுக்காடு அதிகமாக பதிவாகி இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நவம்பர் மாதம் வழக்கத்தை விட குறைவாக பதிவாகும். வழக்கமாக 18 சென்டிமீட்டர், அதை விட குறைவாக பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.